பயப்படுது. இன்றைக்கு என்ன செய்யுது? இஸ்ரவேலை கண்டு என்ன செய்யுது? பயப்படுது. இஸ்ரவேலை கண்டு இன்னைக்கும் பயப்படுறான். சின்ன நாடு, 90 லட்சம் பேர் மக்கள் தான் இருக்கிறான். அந்த 90 லட்சம் மக்கள் வாழ்ற அந்த தேசத்துல சுற்றி இருக்கிற நாடுகள், ஈரான் பயப்படுறாங்க, எகிப்து பயப்படுறாங்க, புரியல, ரஷ்யாவை யோசிக்கிறாங்க போலாமா வேணாமா. ஏன்னா சரித்திர யுகங்களை எடுத்து பார்த்தா 1948 சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த தேசத்துக்கு அடுத்த வருஷமே யுத்தம் வருது. அடுத்த வருஷம் எல்லா நாடும் சேர்த்து நிற்கிறான், எப்படா இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி. அந்த யுத்தத்தில் அவன் ஜெயிக்கிறான். ஒரே நாடா நின்று, அமெரிக்கா சப்போர்ட் கிடையாது, எந்த நாடு சப்போர்ட் கிடையாது, ஒரே நாடா நின்று ஜெயிக்கிறான். புரியல. இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் எந்த நாட்டோடும் தோற்று போனது இல்லை. எந்த நாடோடையும் இஸ்ரவேல் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சதில்லை. ஆமா, நான் சொல்ற காரியங்களை நல்லா கவனிச்சு. இன்னைய வரைக்கும் தோத்து போல, இன்னைய வரைக்கும் ஒரு இணை கூட தோத்து போல. அவன் எவனா ஒருத்தன் ஒண்ணு செஞ்சுட்டானா அடுத்த நிமிஷம் அவனை முடிக்காம விட மாட்டான். புரியுதா? ஈரானுக்குள்ள புகுறான், ஈரானுக்குள்ள புகுந்து, புரியுதா, அங்க இருக்க காசாவுடைய அந்த நாட்டில் இருக்க தலைவன் ஒரு ஒளிஞ்சிருக்க இடத்தை பார்த்து கரெக்டா நாக் அவுட் போறான். புரியுதா? யாரா செஞ்சா? நான் தான் செஞ்சேன். எப்படா செஞ்ச? எங்க நாட்டுக்குள்ள ஆளே கிடையாதுடா, நான் தான் செஞ்சேன் சொல்றான். செய்யலன்னு சொல்லவே மாட்டான். எப்போதும் அவன் ஒரு பிரச்சனை செஞ்சேன்னா அடிச்சேன், நான் தான் அடிச்சேன். பாத்தீங்கன்னா இப்படிதான் அந்த நாட்டுடைய நிலைகள். நீங்க நல்லா புரிஞ்சு பாருங்க. ஒரு ஆறு யோர்தான்ற நதி ஒன்று இருக்குது, அது இப்பெல்லாம் வறண்டு போய் கிடக்குது, தண்ணிய கொஞ்சமா தான் இருக்குது. அப்ப பிரகாய்க்கு ஓடின காலம், இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வறண்ட பாலைவன நிலம். ஆனா இன்னைக்கு உலகத்துக்கு விவசாயத்துடைய எடுத்துக்காட்டு அவன் தான் நிற்கிறான். நம்ம கிணத்துல தண்ணி இல்லைன்னா வெளிக்க மாட்டேன், பிளாட் போட்டு வித்துறான். புரியுதா? அந்த தண்ணிக்கே வேலை கிடையாது. சொட்டு நீர் பாசனன்றத உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறவன் தான் இஸ்ரவேல். உலகத்துக்கு இன்னைக்கு அவன் விளையாத காய் கிடையாதுங்க. புரியுதா? உலகத்திலேயே தக்காளியை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுல இஸ்ரவேல் தலை சிறந்ததா இருக்கிறான். புரியுதா? எல்லா விதத்திலும், எல்லா விஷயத்திலும். புரியல. விவசாயத்துல முதல் நிலை, விஞ்ஞானத்துல முதல் நிலை, எல்லாத்திலும் முதல் நிலை. எல்லா நிலையும் வந்து இப்ப இந்த எல்லா நிலையிலும் வந்தனால உலக நாடுகள் அவன் பக்கம் போகவே அச்சப்படுகிறான். ஏன்? எதனால? என் ஆவியினால் ஆகும் கொண்டு கற்ற உட்கார வச்சிருக்கேன். புரியுதா? 1970 7/70 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டுல எருசலேம் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லை. எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. ஒன்றுமே கிடையாது தேசம். தேசம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம இருந்த தேசம் பாத்தீங்கன்னா பிறகு 1900 வருஷங்கள் கழிச்சு, 1900 வருஷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் கூட்டு துணித்தார். ஆண்டவர் எதற்காக விட்டாரு? ஓ பராக்கிரமத்துல என்னென்ன செய்ய முடியுமோ செய்யா, ஓ பலத்தை எதெல்லாம் செய்ய முடியுமோ செய். 1900 வருஷம் வரைக்கும் உட்கார்ந்து அண்டை நாட்டுல அடிமைகளாய் வாழ்ந்து கொத்தடிமைகளாய் இருந்து எல்லாத்தையும் உணர்ந்த பிறகு நீ சொல்லணும், தெய்வமே என் பராக்கிரமமோ என் பலமோ அல்ல, உங்களுடைய ஆவியினாலதான் ஆகும் என்னைக்கு முடிவெடுக்கிறோ மறுபடியும் நான் இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பேன். புரியுதா? அந்த நிலையெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை இஸ்லாமிய குற்றாங்க என்ன செய்யறாங்க? சபிக்கிறாங்க, சபிக்கிறாங்க. 2 நண்பர்கள் வெளிப்படுத்துறானா? புரியுங்களா? அவன் பராக்கிரமத்துல தன்னை பாதுகாத்துக்கிறான். தனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறான். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன், நீங்க எதை பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை பலவீனப்படுத்தும். ஒரு சமயம் ஒரு அருமையான ஒரு தகப்பனார் ஒரு பையனை என்கிட்ட கூட்டு வந்தார். ஞாபகம் இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தப்ப பேக்ரவுண்ட் புறஜாதிகள், நல்ல கிளவர் பாய், நல்ல படிப்பான். அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பையனை குறித்து ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன்னார். சொல்லுங்கன்னு. நல்லா படிப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். அவன் எங்கே போனாலும் நான் கூட தான் போவேன். அவன் எங்கே போனாலும் அவன் எங்கே உட்காரானோ அங்கே இருப்பேன். ஸ்கூல் முடிகிற வரைக்கும் சில நேரத்தில் வெளியே உட்காந்துருப்பாரான். ஒரு விவசாயம் தானா,
அதனால் பயலுக்கு போய் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்பாரான். முடிஞ்சோன்னு என்ன செய்வாரான், கூட்டு வந்துடுவாரான். போகும்போது ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாரான். பார்த்தீங்கன்னா இதில் எந்த நிலை வரைக்கும்னா காலேஜ் வரைக்குமே இதே செஞ்சுருக்கிறார். எந்த பைய கூட இவர் சேர விட மாட்டாரான், அவனும் சேர விட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதான். புரியல, ஃபோனே கிடையாது. அவர் தான் சொல்கிறார், என் பிள்ளைக்கு எல்லாமே என்ன கேட்குறானோ எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பேன், என் கூடையே தான் அவனை வச்சுருப்பேன், எல்லாமே இருந்துச்சு. அரசு அவன் எடுத்த ஊக்க மார்க்கை எடுத்து அடுத்த நிலையை அவன் படிப்பு போகிறப்ப அவன் படிச்சுட்டு இருக்க போது ஸ்டேட்ஸில் அவன் 3 மாதம் ஒரு ட்ரைனிங் போகணும். 3 மாதம் ஒரு ட்ரைனிங் அவன் ஸ்டேட்ஸ் அட்டன் பண்ணணும். அந்த அட்டன் பண்ணுறதுக்கு என் பிள்ளைய தகுதிப்படுத்திட்டாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எனக்கு என் பிள்ளைய விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அவன் போனால் தான் அடுத்த நிலைக்கு வருவான். இதெல்லாம் தெரியுது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரின்ட்டு சொன்னேன், இங்கே பாரு அப்பா சொன்ன மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்னெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் செய்யணும். இப்போ அவனை ஃப்ளைட் ஏற்றி விட்றாரு. 3 மாதம் கழித்து அந்த பிள்ளை பட்டணம் வந்து இறங்குறான். போனவன் போன மாதிரி வரலை. போனவன் சொல்லுங்க, போனவன் போன மாதிரி வரலை, வேற மாதிரி வந்தான். வந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, அவன் வந்த நிலையை பார்த்த உடனே மனசெல்லாம் உடஞ்சிருச்சான். போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாரு. அந்த பையன் என்னெல்லாம் செய்யணும் செஞ்சிருக்கிறாரு. சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கிறாரு. நிறைய கவுன்சிலிங் அட்டன் பண்ண வச்சிருக்கிறாரு. என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கிறாரு. ஒன்றும் முடியலை. பக்கத்தில் ஒரு ஜபக்கூடம் நடக்குது. அந்த ஜபக்கூடத்துக்கு கூட்டு போவோம்னு சொல்லி ஜபக்கூடத்துக்கு கூட்டு போயிருக்கிறாரு. அந்த ப்ரேயரில் கூட்டு போய் உட்கார வச்சு, என் பிள்ளைய நல்லா தான் வளர்த்தேன், ரொம்ப பாதுகாப்போட தான் வளர்த்தேன், ஆனால் என் பிள்ளை இப்படி ஆவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அமெரிக்கா பாவத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். என்ன பாவத்தெல்லாம்? அமெரிக்கா பாவத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அவன் என்னை முன்னெல்லாம் என்னை பார்க்காம இருக்க மாட்டான். இப்போ என்னை பார்த்தா சொல்கிறான், நீ செத்து போயிருன்றானா, நீ செத்து போயிரு அப்படின்றான். எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அப்படின்னு அந்த போதகர் அந்த பிள்ளையை உட்கார வச்சு பேசினாரான். அப்போ அந்த பையன் சொன்னானா, எங்கள் அப்பா என்னை பொத்தி வளர்த்தது உண்மைதான், ஆனால் அது என் பலம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுதான் என் பலவீனமே, அதுதான் என் பலவீனமே. என்னை பொத்தி வளர்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் என்னை ஃபுல் செக்யூர், எதுவுமே தெரியக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு என்னை வளர்த்தது தான் தப்பாக போச்சு. ஆனால் அண்டை நாட்டில் போனால் எல்லாம் ஃப்ரீடம், வரவெல்லாம் ஃப்ரீடமாக இருக்கான். ஸ்கூலில் வந்தால் இப்படி தான் உட்காடுறான், வித்தியாசமாக உட்காடுறான். காலேஜில் வந்தால் இப்படி உட்காடுறான், அவன் பாட்டு எடுத்து சாப்பிட்றான். அவன் சுதந்திரன்றது அவனுக்கு பாவமே சுதந்திரமாக இருக்குது. அவன் ஜாலியாக வாழ்கிறான், யாரும் கேட்கல. அவங்க பேரண்ட்ஸ் கேட்டால் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பேரண்ட்ஸே என்ன பண்ணா, அண்டை நாட்டிலலாம் நீங்கள் பேரண்ட்ஸு, ஃப்ரான்ஸ்லாம் இன்னும் ரொம்ப அதிகம். ஃப்ரான்ஸ்லாம் பிள்ளைய வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னா நேராக வந்து ஒரு கூண்டு வண்டியில் தூக்கி போட்டு ஏற்றிட்டு போயிடுவான் அம்மா அப்பாவை. புரியல? பாருங்க, நம்ம ஆளுங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ஊரில் அப்படி இருந்தால் பரவாயில்ல. அப்போ அந்த இடத்துல அந்த அந்த பிள்ளை என்ன சொல்ல வரான் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா, நம்ம பாதுகாப்பு பலம்னு சொல்லுவது தவறு. பாதுகாப்பு ஒரு மனிதனுடைய பலம் அல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதற்காக அது பலம் அல்ல. பாதுகாப்பற்ற நிலையில தான் அது பலமா பலவீனமானு தெரியும். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சா ஆமென் சொல்லுங்க, புரியலனாலும் சொல்லுங்க. நீங்க செக்யூரா, நாங்க வீட்டுக்குள்ளாரே இருக்கிறீங்க, நீங்க வீட்டுக்குள்ளாரே இருக்கீங்க, நீங்க வீட்டுக்குள்ளாரே இருக்கீங்க, நீங்க வீட்டுக்குள்ளாரே இருக்கிறனால நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்கன்றது தவறு. புரியுங்களா? வெளியே போங்க, போங்க, வெளியே போங்க. எப்பவுமே உள்ளார இருக்கிறனால நீங்க பாதுகாப்புன்னு சொல்றது தவறுங்க. ஐயப்பா, ஒரு சமயத்தில் ஒரு பாப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ சொல்லிச்சு அந்த பாப்பா, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது கையெல்லான்னு சொல்லிச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், அம்மா உனக்கு வெளில சன்லைட் உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன ஒத்துக்க மாட்டேங்குது? சன்லைட் ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால வெயிலில் வராதம்மான்னாரு. என்னவா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெயிலில் வராதிங்கன்னு சொல்கிறாரு டாக்டர். இப்போ என்ன செய்யலாம்? போகிற இடம்லாம் கொடை எடுத்துகிட்டு போகலாம், போகிற இடம்லாம்
சொல்லுங்க. இன்னும் வசதியாக இருந்தால் போகிற வழியெல்லாம் பந்தல் போடலாம். சேருங்க. இந்த சரீரம் எதோட ஒத்து போனோம்? சூரியனோட ஒத்து போனோம். சூரியனோட ஒத்து போக வேண்டிய சரீரம் சூரியனோட ஒத்து போக மாட்டேன். டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சன்லைட் தான் அலர்ஜின்றாரு. இப்ப எது பாதுகாப்புன்றீங்க? கொடைய மடக்கு, வெயில்ல போ, சன்லைட் படட்டும். எத்தனை நாள் அரிச்சிச்சு? 3 நாள் அரிச்சிச்சு. இப்ப அரிக்குதா? இல்ல. சொல்ல போகிற நீங்க பாருங்கள். நான் தேவனுக்கு முன்பதாக I am weak Lord, I am weak அப்படின்ற வார்த்தையை ஒத்துக்கொள்ளுகிற அந்த எண்ணம் வந்தால் ஒழிய தேவனுடைய வாயிலிருந்து நீ பலவான்ற வார்த்தை வராது. அக்செப்ட். இன்னொரு பகுதியை நான் சொல்ல வருகிறேன். உங்க கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த உறுதித்தன்மை கட்டாயமா உடைக்கப்படும். நீங்க எங்க கான்ஃபிடென்ட் வச்சிருக்கீங்களோ அந்த கான்ஃபிடென்ட் உடைக்கப்படும். நீங்க எதை செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றீங்களோ அந்த சுயமரியாதை உடைக்கப்படும். எதெல்லாம் நொறுக்கப்படும், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நான் அக்செப்ட் பண்றதுக்காக தான். என் செல்ஃப் கான்ஃபிடென்ட் உடைக்கப்படுது, என்னுடைய சுயமரியாதை உடைக்கப்படுகிறது, என்னுடைய தனித்துவம் உடைக்கப்படு, எல்லாமே உடைக்கப்பட்ட பிறகு நான் தேவனுக்கு முன்பதாக வந்து நான் சொல்ல போற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? லார்ட் ஐ ஆம் வீக். லார்ட் ஐ ஆம் வீக். தேவன் இதை எதிர்பார்க்கிறாரா? எஸ். ஏன் எதிர்பார்க்கிறாரு? அவர் உன்னை ஒரு காரியத்துக்கு அக்செப்ட் பண்றதுக்காக. நம்மளால முடியாதுன்ற ஒற்றுக்கொள்ளுகிற தன்மை எப்பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு வருதோ அப்பதான் தேவ ஆவியானவரே செயல்பட ஆரம்பிக்கிறார். இல்லைங்க, கழுதையை தேடி போனாங்க. கழுதையை தேடி போனாங்க. கழுதையா அனுப்பல, அவங்கள வேற மனுஷனா அனுப்பிட்டார். கை தெளிவா சொல்லுங்க பாருலாம். கழுதையை தேடி போனாங்க, கழுத மாதிரி போனாங்க. தேவ மனுஷன்ட்ட போனனால வேற மனுஷனா வந்தாங்க. நீங்க நன்றாக கவனிச்சு பாருங்க. சவுல், அன்றைக்கு சவுளுடைய பராக்கிரமத்தை பத்தி வேதம் சொல்லுது. அவனை போல அழகுள்ளவனும், அவனை போல உயரம் உள்ளவனும், அவனை போல அவனுடைய சோல்டரெல்லாம் அளந்து போடுறாங்க. எல்லாம் போட்டு அப்படிப்பட்ட பராக்கிரமம். இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் ராஜாவே அவனை கண்டாவே அப்படி இருக்குமா. அதனால தான் நீ சவுல் கொண்டது 1000ன்னு அம்மாலாம சேர்ந்து பாட்டு பாடியிருக்காங்க. புரியுங்களா? பார்த்தீங்கன்னா அவ்வளோ பராக்கிரமம் நிறைஞ்ச மனுஷங்க கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? கழுதையை தேடி அலையிறாங்க. இப்படிப்பட்ட மனுஷன், தேவ மனுஷன் சொல்றான், இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கா. கூட வந்தவன் சொன்னான், இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு போவோம், அவர் கரெக்டாக சொல்லுவார், எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவாருன்னு போனனால தான் அந்த சவுல் வேற மனுஷனா மாறினான். அந்த வேற மனுஷனா மாறுறது சவுல் என்ன தெரியுமா சொன்னார்? சாமுவேல் என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தருடைய ஆவி உன்மேல் வருவார், அப்பொழுது நீ வேற மனுஷனா மாறுவேன். இப்ப இந்த பகுதியிலேருந்து நான் ஒரு ஆழமா உங்களோட சொல்ல வேண்டியது, நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. முதல்ல ஐ ஆம் வீக் லார்ட். தேவனுக்கு முன்பதாக நான் பலவீனன் என்று ஒற்றுக்கொள்வதிலே தவறல்ல. ஏனென்றால் என் பலவீனத்தில் தான் அவர் பலம் பூர்ணமாய் விளங்கும். அவர் பலம் பூர்ணமாக விளங்கணும்னா நான் அக்செப்ட் பண்ணணும். முதல்ல அக்செப்ட், நாட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப அறிவாளி, எனக்கு தெரியாதெல்லாம் கிடையாதா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், அதை தெரியும், இதை தெரியும். எதை சொன்னாலும் இதையே நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்கன்னா இது இஸ்ரவேல் உடைக்கப்பட்டது போல உங்கள் மைண்ட் தாட் எல்லாம் உடைக்கப்பட்டு நீங்கள் சரண்டர் ஆகிற வரைக்கும் உங்களை விட்டுருவார். நீங்கள் சரண்டர் ஆகணும், அது வரைக்கும் உங்களை விட்டுருவார் ஆண்டவர். நீ சரண்டர் ஆகணும். என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் முடியாது, என் கான்ஃபிடென்ட்டால் முடியாது, என் ஸ்ட்ரென்த்தனால் முடியாது, என் பவரால் முடியாது, என் எனர்ஜியால் முடியாது, என் மணியால் முடியாது, எல்லாத்தாலும் முடியாது, ஐ சரண்டர் லார்ட் அப்படின்னு சொல்ற வரைக்கும் தேவன் அமைதியாகத்தான் இருப்பார். வேதம் முழுசும் அப்படிதான் நடக்குது. அப்ப யார் பலவீன? யார் பலவீன சொல்லுங்க? யார் பலவீன?
தன் பலத்தை நம்புகிறவன் பலவீனன். சொல்லுங்க, தன் பலத்தை நம்புகிறவன். சத்தமா சொல்லலாம். தன் பலத்தை நம்புகிறவன் பலவீனன். தன்னுடைய வலிமையை நம்புகிறவன் பலவீனன். தம்முடைய பொருளை நம்புகிறவன் பலவீனன். தம்முடைய ஆசையை நம்புகிறவன் பலவீனன். தன் பிள்ளைகளை நம்புகிறவன் பலவீனன். தன் எதிர்காலம் தன் கையில் தான் இருக்கிறது என்று நம்புகிறவன், சொல்லுங்க, பலவீனன். பலவீனன். சிம்சோன் கேட்கிறா, உன் வலிமை எங்க இருக்கு, உன் வலிமை எங்க இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அவன் அப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு வந்து கடைசியில அவன் இருதயத்தை விசனப்படுத்தின உடனே, இருதயத்தில் உள்ளதை சொல்றது வேற, இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்றது வேற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இருதயத்தில் எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்றது வேற, இருதயத்தில் உள்ளதை சொல்வது வேற. இருதயத்தில் உள்ளதையெல்லாம், தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளிடத்தில் சொன்னான். இப்ப கான்ஃபிடன்ட் எங்க உடைக்கப்படுது பார்த்தீங்களா? உண்மைனாம் உங்களை ஒரு இரவு தொந்தரவு பண்ணா காலையில் நீங்க வேற மனுஷனா மாறிடுவீங்க. ஆபிரகாமுக்கு ஒரு இரவு தாங்க வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெக்கல, ஆகார இடத்திலிருந்து பிள்ளையை பெக்க போயிடுச்சு. ஒரு இரவுல ஆபிரகாமுடைய எல்லாம் போயிடுச்சு. இதுதான் நான் அடிக்கடி மனதுக்குள்ள சொல்ற ஒரு வார்த்தை, என்னுடைய பவர், என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வேணான்னு நான் சொல்ல வரல. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேல அவர் தான் ஆளுகன்றதை நான் நினைக்கணும். அதற்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா சரண்டர். சரண்டர் இட் செல்ஃப். யார் பலவீனன்? தன் பலத்தை நம்புகிறவன். சொல்லுங்க, தன்னுடைய தாளந்தை நம்புகிறவன், தன்னுடைய பணத்தை நம்புகிறவன், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன், தன்னுடைய பிள்ளைகளை சந்ததியை நம்புகிறவன். எத்தனை அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க தெரியுமா, என் பையன் என்ன வயசான பிறகு பார்த்துக்கலாம். அத்தனை அம்மாவையும் அத்தனை பையனும் பார்த்துக்கல. புரியல? என்கிட்டே வந்து அந்த அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேளாங்கண்ணியில் இடம் வாங்கியிருக்கீங்களா பாஸ்டர்? ஆமாம். அங்கே முதியோரில் கட்டும்போது எங்களை கூட்டிகிட்டு போயிருங்க. நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், அம்மா அப்பாலாம் வச்சு நீ கவனின்னு. கடைசியில் நம்ம சபை விசுவாசி அம்மாவே அங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கும் போல இருக்கு. சரண்டர் இட் செல்ஃப். நீங்கள் உங்கள் பலவீனத்தை ஒற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவர்களிடம் சொல்லாதிருங்கள், அவரிடம் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் உள்ளதை எல்லாம், சத்தமா சொல்லுங்க, அவர்களிடம் சொல்லாதிருங்கள், அவரிடம் சொல்லுங்கள். முக்கியம். அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு வலிமையான எந்திரம் உபயோகப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல உபயோகப்படுத்தும் போது அதோடைய பலம் வெளிப்படுது. ஆனா உபயோகப்படுத்தப்படுகிற அந்த வலிமையான எந்திரம் உபயோகப்படுத்தப்படக்கூடாத இடத்திலே அது உபயோகப்படுத்தும் பொழுது அதோடைய பலவீனம் வெளிப்படுகிறது. புரிகிறதா? புரியலையா? ஒரு ஆணி, ஒரு சுத்தியல். சொல்லுங்க, ஒரு ஆணி, அந்த ஆணியை சுத்தியலை மேலே வச்சு அடிக்கும் பொழுது, அது உபயோகப்படுத்தும் பொழுது சரியாக அதோடைய பலம் போதும்.
இதே அந்த சுத்தியலை நீங்க திருப்பி வச்சு அடிக்கும் பொழுது அதோடைய பலம் போகல, அதோடைய பலவீனம் அந்த ஆணில தெரியுது, மடங்கிட்டு இப்படி நிக்குது. புரியுதா இல்லையா? இதுவும் விளங்கலையா? உங்க வீட்டில் குக்கர் இருக்கு, குக்கருக்குன்னே விசில் இருக்குது. எல்லா குக்கருக்கும் ஒரு விசில் கிடையாது. 5 லிட்டருக்கு 7.5 லிட்டருக்கு அப்புறம் எத்தனை லிட்டருங்க, 10 எத்தனையோ லிட்டர், ரைட் விடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு அதுக்கு தகுந்த தான் கேஸ் கட்டு இருக்குது. இப்போ அவசர ஆத்திரத்துக்குன்னு நீங்கள் கரெக்டாக அந்த 5 லிட்டருக்குரிய எதை போட்டிங்கன்னா அது பாட்டு விசில் அடிக்கும், திறந்து சாப்பிட்றலாம். அதுக்குரிய இதை விட்டுட்டு அடுத்த விசிலை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அது விசில் அடிக்காது, சுத்தி அடிக்கும். நான் சொல்லுறது கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற பலம் எந்த பகுதியில் செலுத்தப்படுகிறது என்பதை வைத்துத்தான் அது பலமா பலவீனமான்னு தெரியும். சிங்கத்துடைய வாயை கிழிக்கிறப்ப சிம்சோனுடைய பலம் தெரிஞ்சு, ஆனா தெலீலாளுடைய மடியில படிக்கும் பொழுது சிம்சோனுடைய பலவீனம் தான் தெரிஞ்சு. புரிஞ்சா இல்லையா? இன்னும் விளங்கலையா? சொல்லுங்க, இன்னும் விளங்கலையா? அதே சிம்சோன் தான் நிறைய கட்டினா, வாழை கட்டினா, பந்தத்தை கொளுத்து விட்டான், வரட்டி விட்டான், ஓடி எல்லா இடத்தையும் தீ பிடிச்சி எல்லாமே அழிச்சிருச்சு. சிம்சோனுடைய பலம் பெலிஸ்தியர் மட்டில பேசப்பட்டதான். அவன் ஐயோ அவன் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதே அந்த பெண்ணுடைய மடியில் அவன் படுக்கிறப்ப அவருடைய பலவீனம் தான் தெரிஞ்சு. அவன் பலன் தான், இவன் பலவான் தான், ஆனா போன இடம் சரியில்லை. புரிஞ்சா இல்லையா? உங்க பராக்கிரமமோ உங்க பலமோ எதை வச்சிருக்குன்னா நீங்க எதன் பகுதியில் அதை உபயோகப்படுத்துறீங்கன்னு வச்சுதான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப யார் பலவீனன்? தன் பலத்தை நம்புகிறவன், தனக்குள்ளதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவன். சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. சொல்லுங்க, யார் பலவீனன்? இரண்டாவது, தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறவன், தன் பலத்தை உபயோகப்படுத்தக்கூடாத இடத்திலே உபயோகப்படுத்துகிறவன். சொல்லுங்க, 3 திரும்ப சொல்லுங்க. உள்ளதையெல்லாம், இப்ப இருதயத்தில் உள்ளதெல்லாம் மனைவிட்ட சொல்லக்கூடாதா? இருதயத்தில் உள்ளதெல்லாம் புருஷன்ட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்சோன்னா வாங்க தனியா சொல்றேன். ஆமா, இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொன்னீங்கன்னா நீ குடும்பமே நடத்த முடியாது. புரியுங்களா? இருதயத்தில் உள்ளதை சொல்லுங்க, இருதயத்தில் உள்ளதையெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ யாரோ ஒரு பெண்ணை விரும்பி இருப்பீங்க, இல்லை பையனை விரும்பி இருப்பீங்க. புரியுங்களா? அது 20 வருஷம் கழிச்சு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் கட்ட கட்ட கட்ட. அதாவது கல்யாணத்துக்கு வந்து தவுள் வாசிப்பாங்க, புரியுங்களா? ஆனால் இதுக்கு என்ன வாசிப்பாங்க தெரியுமா? தப்பு தான் வாசிப்பாங்க. அதனால சில எதை அதான் சொல்கிறேன், புரியுங்களா? இப்போ தன் பலத்தை நம்புகிறவன் தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் மற்றவரிடத்தில் சொல்லுகிறவன் பலவீனன். 3வது, தன் பலத்தை உபயோகமற்ற பிரயோஜனமற்ற தகுதியற்ற இடத்திலே செயல்படுத்துகிறவன் பலவீனன். இவன் தான் பலவீனன். ரொம்ப ஜாக்கிரதை. அதான் சொல்லுவாரு, நீதிமொழியில் தானே வருது, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கூடாது. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க அங்க. ஆமா, ஏன்னா அவன் என்ன ஆயிடுவான்னு கேட்டீங்கன்னா நானே ஆயிடுவான். புரியுங்களா? அடுத்த இடத்துல சொல்றாரு, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, இல்லைன்னா அவன் உன்னை இகழ்ச்சி ஆக்கிடுவான். எப்படி பாஸ் இதை பயன்படுத்துறது? இதெல்லாம் ஒரு ஸ்டடீஸ்ங்க. இதெல்லாம் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டடீஸ். என்னையா? இடம் பொருள் ஏவல். இன்னைக்கு நல்ல காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நல்லா ரைட். ஒரு விஷயத்த சொல்லுங்க.
உங்க பலம் எங்க இருக்கு? Where is your strength? Where is your strength? உங்க பலம் எங்க இருக்கு? தேவனுக்கு முன்பதாக உங்களை பலவீனன்னு ஒத்துக்கொள்ளும் பொழுதுதாங்க உங்க பலமே புறப்படுது. உலகத்துக்கு முன்னாடி உங்களுடைய பலவீனத்தை சொல்லும் போது உலகம் உங்க பலவீனத்தை சுட்டி காட்டுது. ஆனா தேவனுக்கு முன்பதாக போய் ஆண்டவரே நான் பலவீனன் நீ சொல்லும் பொழுது அங்க பலம் புறப்படுது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! மனிதனுக்கு முன்பதாக நான் பலவீனப்படுத்தப்படுகிறேன், தேவனுக்கு முன்பதாக பலப்படுத்தப்படுகிறேன். இன்னைக்கு பூத்து குலுங்குற இஸ்ரவேல் இன்னும் சில காலங்களில் நொறுக்கப்பட போகுது. எல்லாருடைய கண்கள் பார்க்க இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் பெரிய போரை சந்திக்க போகுது. அவனை நிலைநிறுத்தின கர்த்தர், அவனை இன்னைக்கு பூத்து குலுங்க வச்சிருக்கிற ஆண்டவர், அவன் தேசத்துக்கு மறுபடியும் ஒரு சவாலை கொடுக்க போறார். மீதியானவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க டெய்லி சும்மா கண்ட கடையை பார்க்குறீங்களே, கொஞ்சம் இஸ்ரவேலுடைய சரித்திரங்களை படிச்சு பாருங்க. எவ்வளோ ராஜாக்கள் எழும்புனாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு, எத்தனை முறை யுத்தம் நடந்துச்சு, எத்தனை தடவை அடிமையாக போனாங்க, எல்லா விஷயத்தையும் படுங்க. உலகத்தில் அதிகமாக ஒரு நாட்டு மக்கள் அடுத்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரே வம்சம் எந்த வம்சம் தான்? யூத வம்சம் தான். அந்த யூத வம்சத்தில் தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்றார். புரியல? ஆனா இனி அவர்கள் அடிமையா போக போறதில்ல. லாஸ்ட் வார் ஃபேஸ் பண்ண போறான், ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இவன் எல்லா இடமும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒரே ஒரு இடம், முக்கியமான இடம், ஆலயம் கட்ட வேண்டிய முக்கியமான இடம் இன்னொருவர் கையில் இருக்கிறது. அதற்காக சுற்றி இருக்கிற மற்ற எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால எல்லாருக்குள்ளாரையும் பயம் வந்துட்டு இருக்குது. சீக்கிரமா அதை அடிச்சுட்டான்னா நம்ம ரெடி ஆயிடணும். என்ன ஆயிடணும்? ஏன்னா அவன் கையில சாலமோன் வச்சிருந்த வெள்ளி பொண்ணு வைடூரத்தை காட்டிலும் 10 மடங்கு வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆலயத்துக்காக 10 மடங்கு வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவன் என்னங்க பொண்ணுல வேவனா, இவன் கற்ற ஆலயம் அப்படி இருக்கும். புரியுங்களா? அந்த அளவு சேர்த்து வச்சிருக்கிறான். அவ்வளோ பராக்கிரமம் நினைச்சா. இன்னைய வரைக்கும் எந்த நாட்டோடையும் கடன் வாங்காத ஒரே நாடு இஸ்ரவேல் தேசம். ஊரே கடன் வாங்கி வச்சு நிம்மதியா தூங்க முடியலங்க. நம்மளையும் இஎம்ஐன்றான், தேசத்தையும் இஎம்ஐன்றான், தமிழ்நாடே இஎம்ஐல இருக்குது, இந்தியாவே இஎம்ஐல இருக்குது. ஆனா இஸ்ரவேல் ஒரு நாட்டோட இதுவரைக்கும் கடன் பட்டதில்லை. எவ்வளவு அற்புதமா! அதாங்க கடவுளுடைய பிள்ளைகளுடைய அழகுங்க. அதெல்லாம் எவ்வளவு அருமையான அழகு பார்த்தீங்களா? சொல்லுங்க, நீங்க பலவீனன்றதை யார்கிட்ட சொல்ல போறீங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க பலவான்றதை யார்கிட்ட காட்ட போறீங்க? யார்கிட்ட காட்ட போறீங்க? எதிரிட்டியா? ஏத்தாப்புல இருக்கட்டியா? தகுதியானவன்ட்ட சொல்லுங்க பார்க்குற. யார்கிட்ட? அன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது கூட தகுதியானவனுக்கு தான் பரிசுத்தாவியை கையை நீட்டி கொடுத்துருக்குறாங்க. தகுதி இல்லாமட்டெல்லாம் ஒருத்தர் காசு கொடுத்து கேட்குறான், கிடையாது போடா வாழ்க்கை முழுசும் உனக்கு பரிசுத்தாவியே கிடையாதுட்டாங்க. இந்த 3ஐயும் மனதில் வையுங்கள். ஃபர்ஸ்ட், உங்க பலத்தை நம்பாதீங்க, உங்க கான்ஃபிடென்ட்டை நம்பாதீங்க, உங்கள்கிட்ட இருக்க லக்ஸரி நல்ல வெல் டு டு லைஃப்பை நம்பாதீங்க. அதெல்லாம் நிரந்தரமே அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. பல பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு இருக்குதுங்க. பல பேங்குகள் மூடப்பட்டு, உலகளாவிய பல வங்கிகள் இழுத்து மூடப்படுகிறது. நம்ம நாட்டுடைய கடன் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. வான் பண்ணுறான் உலக வங்கி, நீங்கள் ரொம்ப கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறான். ரொம்ப ஜாக்கிரதை. பணத்தை நம்பாதீங்க, பொருளை நம்பாதீங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், அவங்க மேலே உங்கள் கான்ஃபிடென்ட்டை வைக்காதீங்க. அவங்க என்னை பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையை வைக்காதீங்க. பதறக்கூடாது. ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஐ எம் வீக் லார்ட், நான் பலவீனேன், நான் பலவீனேன். பதறக்கூடாது. ரெண்டாவது, என் இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்வேனே தவிர யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். மூன்றாவது, எனக்குரிய பலத்தை பிரயோகிக்க வேண்டிய இடத்திலே பிரயோகிப்பேனே தவிர
தகுதியற்ற இடத்துல பிரவேசிக்க மாட்டேன். சொல்லுங்க, யார் பலவீனன்? நீங்க சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். யார் பலகீனன்? தன் நம்பிக்கையை தன்னையே நம்புறவன் பலவீனன், தன் கான்ஃபிடென்ட்டை நம்புறவன் பலவீனன். திஸ் இஸ் நாட் சிம்சோன் லைஃப். அப்படிதாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டுங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட். அதான் அவனை பலவீனப்படுத்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, அவன் மற்ற எல்லா விஷயங்களும் செய்கிறப்பையும் கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். ஆனால் கடைசியில் அவனை மொட்டை அடித்து மாவாட்ட விட்டப்ப ஆவியானவர்லாம் வரமாட்டேன்ட்டார். இவனாக தான் அழுது கேட்குறான், என்னை பலப்படுத்தும். இந்த ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, ஒரு சப்ஜெக்ட், அதை தொடர் வருகிற நாட்களில் படிப்போம். புரியல? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல விழாத மனிதன் ஒருவனுமே இருக்க முடியாது. இந்த பராக்கிரமத்திலும் இந்த பலத்திலும் விழாத மனிதன் ஒருவனுமே. அப்படி நொறுங்கி வரவன் ஆண்டவர்ட்ட வந்து சரண்டரான். சரண்டர் தான் தேவை. இது மூணையும் மனதில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுசு மெடிடேட் பண்ணுங்க. சொல்லுங்க, என் பலத்தை நம்ப மாட்டாண்டவரே. ஆமாம், கையில் இப்போ கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா, இதன் மேலே என் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, உங்கள் மேலே என் நம்பிக்கை ஆண்டவரே. ஆமாம், கழுத்தில் போட்டிருக்க நகையில் என் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, உங்கள் மேலே என் நம்பிக்கை. படிக்கிற என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. நம்பிக்கைன்னா அவன் என்னை பார்த்துக்குவான்ற நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. புரியல? ஃபஸ்ட்டு சொல்லுங்க. புரியல? இந்த மூணையும் யார் பலவீனன்றதை காட்டுங்க. புரியல? இது 3 தான் நம்மளை பலவீனமாக்கு. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, கேர்ஃபுல்லாக இருங்க. புரியுங்களா? ஏன்னா தேவ ஆவியினால் ஒன்று நடக்க வேண்டியது இருக்குது. ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம செஞ்சு காமிக்கலாம்னு முடிவு பண்ணி சில விஷயத்தை செய்கிறோம். ஆனால் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, எல்லாம் வெற்றி இல்லாத ஒரு காரியமாக போயிடுச்சு. ஆவியானவர் செய்ய வேண்டிய பகுதியை நம்ம செய்ய விடாமல் தடுத்துட்டோம். நம்ம பலமும் பராக்கிரமும் செய்யட்டும்னு விட்டோம். எல்லாமே அன்சக்சஸ்ஃபுல். எதுவுமே ஜெயம் கொடுக்கல, வெற்றியை தரல, தோல்வி தோல்வி. அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் தான் செய்யணும். அவர் தான் முழுவதுமாக செஞ்சு முடிக்கிறவர். அதனால சரண்டர் இட் செல்ஃப். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எழுந்திருப்போம். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலமும் நல்ல பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி விருப்பமும் தோற்றமும் என்றென்றும் வீணே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்தீடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மாய் நின்று பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை, கர்த்தரின் ஆவி கொடியேற்றுவீரே. எந்தன் நாமூலம் பேசும் என் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் மறைத்தீடும். ஆமே. நீங்க எதை பலம்னு நினைச்சீங்களோ அதுதான் நம்முடைய வீக்னஸ். சிம்சோன் தன்னை ரொம்ப பலவானா நினைச்சுக்கிட்டு கான்ஃபிடென்ட்ல தான் இருந்தானே தவிர கர்த்தருடைய ஆவியில இல்லாம. ஆவியான வேணா அவனை நிரப்பியிருக்கலாம், அவன் கர்த்தருடைய ஆவியானவரோடு அவன் இல்லை. அவன் தன்னுடைய பலத்தை தான் நினைச்சான், அதுதான் அவனை வீக்காக்குச்சு. அவன் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் நம்பி இருந்தானா சிம்சோனுடைய நாட்களை பெலிஸ்தியர் என்ற சமுதாயமே இருந்திருக்காதுங்க.
சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதை பலம்னு நினைச்சனோ அதான் என்னுடைய பலவீனம். யார் பலவீனே? எதை தன் பலம் என்று நினைத்தானோ அதுதான் அவனுடைய பலவீனம். தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லாம மனுஷனிடத்துல சொன்னானோ அவன் தான் பலவீனே. மூணாவது, கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பலத்தை, அற்புதமான வாழ்க்கையை பிரயோகிக்க வேண்டிய இடத்துல பிரயோகிக்காம பிரயோகிக்க கூடாத இடத்துல பிரயோகித்தானே அதான் பலவீன. சொல்லுங்க, அப்பா என்னை எடுத்துரைக்கிறவர் நீங்க தான். இந்த மூணையும் முன்னாடி போட்டா நான் நிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த மூணையும் முன்னாடி வச்சா நான் நிக்கிறேன் ஆண்டவரே. சரண்டர், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் பலவீனன்றதை உங்கள்கிட்ட ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் உம்மிடத்துல சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த அந்த பலத்தை நாணத்தோடு பயன்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகளா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரை கூப்பிடுங்க. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம். அவர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய வீக்னஸ்ல நமக்கு உதவி செய்கிறவர். சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைய விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் தோல்வியை தான் சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள்ல நம்ம சுய பலத்தை நம்பணும், சுய நாணத்தை, சுய புத்தியை, சுய கௌரவத்தை, நம்மளுக்கு சுய என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நினைச்சு வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் பலவீனன்னு அவர்கிட்ட ஒத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து வசனம் அப்படிதான் சொல்லுது. என் பலவீனத்தை நான் சொல்றேன், அவர் என்னை பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். தாவீது சொல்றான், அவர் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். ஹல்லேலூயா. பலவீனன் எவனும் தன்னை பலவான்னு சொல்லு. கர்த்தருடைய ஆவி அவன் மேல வரும்பொழுது அவன் சொல்லணுமா, கர்த்தருடைய ஆவி வரும்போது நான் பலவீனன் அல்ல பலவான்னு சொல்லணுமா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கேட்ட வசனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிங்க, ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்மேல் வருவார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், அருமையான வேதம் சொல்லுது, அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அவர் வரும்பொழுது நீங்கள் பலவீனம் அடைவீர்கள் சொல்லல, அவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நடத்துங்க, 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 நடத்துங்க. உடைய பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லா பகுதியிலையும் நிரப்புங்க, சிந்தையில நிரப்புங்க, ஆன்மாவில் நிரப்புங்க, சரீரத்தில் நிரப்புங்க, உறுப்புகளில் நிரப்புங்க, 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 எண்ணங்களில் நிரப்புங்க, ஏக்கங்களில் நிரப்புங்க. எல்லா இடமே ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்க, 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 அசைவாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரம்புங்க, நிரம்புங்க. வீட்டில் இருக்கும்போது ஜெபத்தில் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷைகளோடு ஜெபிங்க. வீடுகளில் இருக்கும்போது ஜெபிங்க, ஜெபிங்க. தனி ஜெபங்களில் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இரவு ஜெபங்களில் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்பட்டும், சிந்தைகளை நிரப்பட்டும், இருதயத்தை நிரப்பட்டும், உள்ளங்களை நிரப்பட்டும், சரீரத்தை நிரப்பட்டும், பலவீனமான பகுதிகளை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தகப்பனே, யார் பலவீன? தன் பலத்தை நம்புகிறவனும், இருதயத்தில் உள்ளதையெல்லாம் மற்றவரிடத்தில் சொல்லுகிறவனும், தன் பலத்திற்கு மிஞ்சி தன்னை யோசிக்கிறவனும் உபயோகிக்கிறவனும் பலவீனம்பா. வேதம் எங்களுக்கு அதை சுட்டி காட்டுது. நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை நிரப்புங்க, ஆவியானவர் என்னை நடத்துங்க,
ஆவியானவர் எங்களை ஃபில் பண்ணுறதுனால ஒரு புது பலன் எங்களுக்குள்ளார வரட்டும், ஒரு புது பலன் வரட்டும். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.